ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 6th சோஷியலுக்கான ஆனுவல் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மாடல் எக்ஸாம்ஸில் பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நான் பசங்க ஒரு மெயினான தரமான கொஸ்டின் பேப்பர் போடுவேன். ஸோ அதெல்லாம் பக்காவாக பார்க்கணும்னு வச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போய்லாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரியான வினை தேர்ந்தெடுக்கிறதுல ஃபஸ்ட்டு கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பாண்டியர் ஆட்சிக்கு பின் ஆட்சிக்கு வந்தோர் டேஷ் ஆவர். செகண்ட் ஒன் கடைசி மௌரிய அரசரை கொன்றவர் யார். தேர்ட் ஒன் அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் டேஷ் ஆகும். ஃபோர்த் ஒன் பொருந்தாத இணையை கண்டறியப்பா. ஸோ பார்த்து வச்சுங்க. ஃபிஃப்த் ஒன் புவியின் வடிவம் டேஷ். சிக்ஸ்த் ஒன் பாறைகள் பாறை சிதைவுகள் மண் போன்ற பொருள்கள் சரிவை நோக்கி மொத்தமாக கீழே நகர்வது டேஷ் எனப்படும். செவன்த் ஒன் மக்கள் ஆட்சியின் பிறப்பிடம் டேஷ் ஆகும். எயித் ஒன் மாநகராட்சியின் தலைவர் டேஷ் என அழைக்கப்படுகிறார். நெக்ஸ்ட் வந்து கோடிட்டு நிரப்பக்கப்பா. நைன்த் ஒன் சங்க காலத்தில் மிக பழமையான தமிழ் இலக்கண நூல் டேஷ் ஆகும். டென்த் ஒன் குஷனர்களின் பிந்தைய தலைநகரம் டேஷ் ஆகும். 11th ஒன் டேஷ் அஷவர் தனரை நர்மதை ஆற்றின் கரையில் தோற்கடித்தார். 12th ஒன் உலகின் மிக அதிக மழை பெறுமிடம் டேஷ் ஆகும். 13th ஒன் முதன்மை தீர்க்கோடு டேஷ் என அழைக்கப்படுகிறது. 14th ஒன் டேஷ் அரசாங்கத்தின் முக்கிய வருவாயாக இருந்தது. 15th ஒன் நம் நாட்டில் டேஷ் மக்களாட்சி செயல்படுகிறது. 16th ஒன் இந்தியாவிலேயே பேரூராட்சி என்ற அமைப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் டேஷ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பொறுத்துக்கப்பா. 17th வந்து பார்த்திங்கன்னா அதியமான. 18th ஒன் நாலந்த பல்கலைக்கழகம். 19th ஒன் கங்கை நதி. 20 வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரி அச்சக்கோடு. இந்த பக்கம் 10,000 மாணவர்கள் துருவம் வேலி இமயமலைலாம் இருக்குது. ஸோ மேலே இருக்கக்கூடிய 1 மார்க்கில் ஆன்சர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பசங்க கமெண்ட்ஸ்க்குலாம் ஆன்சர்னு கேளுங்க. சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து 2 மார்க்ஸ் நம்ம பசங்க பார்க்க போகிறோம். ஸோ ஏதேனும் 6 அட்டன் பண்ணால் போதும். இப்போ நம்ம பசங்களுக்கு முக்கியமான சந்தேகம் வரும், அதை மட்டும் கிளியர் பண்ணிடுறேன். என்னென்னா அதாவது ப்ரோ எங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது, ஸோ அதனால் இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு பாதி மாணவர்கள் கேட்பீங்க. தெளிவாக சொல்லிடுறேன். ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே நம்ம தமிழகத்தில் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் எடுப்பாங்க மாவட்ட வாரியாக. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு மாவட்டத்தில் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பல கேள்விகள் 4லிருந்து ஒரு 5 மாவட்டத்துக்கு வரப்போகிறது. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பராக வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை படிச்சுட்டு போங்கப்பா. சரிங்களா. ஸோ இப்போ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21 பண்டை கால தமிழகத்தின் வரலாற்றை மறு கட்டுமானம் செய்ய உதவும் ஒரு இலக்கிய சான்றுகளின் பெயர்களை குறிப்பிடுக. நெக்ஸ்ட் 22 காளிதாசரின் மாளவிகானிமித்திரம் குறித்து சிறு குறிப்பு வரைக. நெக்ஸ்ட் 23 குப்தர்கள் காலத்தில் நிலங்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டன. 24 தக்கோலம் போர் பற்றி குறிப்பு எழுதுக. 25 மான்சூன் காலநிலை பற்றி சுருக்கமாக எழுதுக. 26 தலைநேரம் என்பது என்ன, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி 27 கண்டிப்பாக கேட்பாங்க, பேரிடர் விளக்குக. 28 வேறுபடுத்துக பொறுத்த வரைக்கும் ஒரு மலை இடை பீடபூமி மற்றும் தெற்கு பீடபூமி. நெக்ஸ்ட் 29 மக்களாட்சி என்றால் என்ன. 30 கிராம ஊராட்சியின் வருவாய்களை பட்டியலிடுக. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து 5th ஒன்றுப்பா. ஏதேனும் 4 வினாவிற்கு மட்டும் விடை அளித்தால் போதும். ஸோ 13 வந்து பார்த்திங்கன்னா மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னர் இந்தியாவின் மீது படையெடுத்தவர் யார். 32 கட்டடக்கலைக்கு பல்லவர்கள் ஆற்றிய பங்களிப்பை திறனாய்வு செய்க. 33 புவி மாதிரியின் பயன்களை யாவை. 34 வெள்ளம் என்றால் என்ன, வெள்ளத்தின் போது செய்யக்கூடியவை மற்றும் செய்யக்கூடாதவை எவை. 35 நேரடி மக்களாட்சி பிரதிநிதித்துவ மக்களாட்சி ஒப்பீடு செய்து வேறுபாடுகளை அறியவும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 36 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு சாலை பாதுகாப்பு குறித்து முழக்கங்களை எழுதுக. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து 6th மேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ 37 வந்து பார்த்திங்கன்னா பசிபிக் பெருங்கடல், வட அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, ஆசியா, இந்திய பெருங்கடல், அரபிக்கடல், தென் பெருங்கடல், நிலநடுக்கோடு. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் பார்த்துட்டு போங்க. இது வந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் சொல்லி கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். எல்லாத்தையும் படிச்சுட்டு போங்க. இதே மாதிரி நம்ம பசங்களுக்கு அடுத்தடுத்து முக்கியமான கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் போட போகிறேன். ஸோ அதெல்லாம் தவறாமல் தெரிந்துக்குள்ள நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்குன்னா இந்த வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது ஷேர் பண்ணுறேங்க. சரிங்களா. அடுத்தடுத்து பார்க்கலாம் பசங்களா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பாய்.